கற்ற கல்வி ஒப்பற்ற உடைப்பால் அமெரிக்க மண்ணில் தமிழர்கள் தலைநிமிர்ந்து நிற்கின்றனர். சிகாகோவில் வெள்ளமென திரண்ட காட்சியில் தமிழினம் மேலெழுந்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை. அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஒருங்கிணைப்பு குழுவுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டோம். எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அதிமுக எதிர்கொள்ள தயார். எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். மகாவிஷ்ணு கைதை கண்டித்த சீமான் பிற்போக்கு அரசியலை முன்னெடுத்து வருகிறாரா? பிற்போக்கு சிந்தனைகளை ஆதரிப்பது கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரிக்கை. நடிகர் சங்கத்திற்குள் இருந்த கெட்டவர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டனர். தற்போது நல்லவர்கள்தான் உள்ளே வந்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் விஷால் சர்ச்சை பேச்சு. புகார் கொடுப்பதற்கு முன்பு பாலியல் குற்றங்கள் குறித்து ஊடகங்களில் பேசுவதால் எந்த பயனும் இல்லை. நடிகைகளின் பாலியல் குற்றச்சாட்டுகளை சில ஊடகங்கள் வியாபார நோக்கில் பெரிதுபடுத்துகின்றன. நடிகை ரோகிணி அட்வைஸ். மகாவிஷ்ணு போன்று பள்ளிகளில் மூட நம்பிக்கையை பரப்புவோரை அனுமதிக்க கூடாது. பள்ளிகளில் மூட நம்பிக்கையை பரப்புவோர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். ஈரோடு சென்னிமலை அருகே பட்டப்பகலில் தந்தை மகளை கட்டி போட்டு 5 லட்சம் ரூபாய் கொள்ளை. துணிகர சம்பவத்தை அரங்கேற்றிய முகமூடி கொள்ளையர்களுக்கு சென்னிமலை காவல்துறை வலைவீச்சு. வங்கக்கடலில் நிலை கொண்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒடிசா மேற்கு வங்கம் இடையே கரையை கடக்க வாய்ப்பு என கணிப்பு. மேற்கு வங்கம் குதியாரி ஷெரீப் ரயில் நிலையத்தில் கொழுந்து விட்டு எரிந்த தீ. ரயில் நிலையத்தின் ஒரு பகுதி திடீரென பற்றி எரிந்ததால் பரபரப்பு. மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.